பியூட்டிஃபுல் பீப்புள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய புக் ஷெல்ஃப் எல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி முக்கியமாக வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். பிகாஸ் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் இயர் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் புக் ஷெல்ஃப் vlog மாதிரி ஒன்று போட்டுட்டு Q&A மாதிரி ஒரு செஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் எப்படி பேக் பண்ண போகிறேன், என்னெல்லாம் புக் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டஃபஸ்ட் ஜாப் எவர். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பேக்கிங். அன்பேக்கிங்கை விட பேக்கிங் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்து போட்டு போயிடலாம்னு சொல்லலாம். பட் ஒரு விஷயமும் எதில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். அதுக்கு பேக் பண்ணும்போதே ஒழுங்காக பேக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அன்பேக் பண்ணும்போது ஈஸி. சில பாக்ஸ் அப்படியே தள்ளி வச்சிடலாம், அப்புறமா பொறுமையாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வந்து வீடு ஷிஃப்டிங்கில் இருக்கிற பெரிய டிஃபிகல்ட்டி. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஓகே, இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஃபைனோட புக்ஸும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஷெல்ஃபில் டிஸ்பிளே பண்ணி வைக்கல. மதுரையில் இருந்தப்போ வந்து கிளாஸ் ஷெல்ஃப் இருந்தது. ஸோ அதனால் கிளாஸ் போட்டு மூடிட்டே ரொம்ப வந்து டஸ்ட் ஆகாது. இது வந்து டைரக்ட் ஆப்போசிட்டில் அப்படியே வந்து நமக்கு விண்டோ இருக்கிறனால ரொம்ப டஸ்ட் பட்டுகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணியே பேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கே போயிட்டு வேக்யூம் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம அந்த பேப்பர்ஸில் வேக்யூம் போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வேக்யூம் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, இந்த அவார்ட் பற்றி நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்துருப்பேன். வீடியோலையும் சொல்லியிருந்திருப்பேன். ஜேன் ஆஸ்டன் ரீடர்ஸ் அவார்ட் 21st சென்ச்சுரியோட அவார்ட் அப்படிங்கிற மாதிரி புக் லீஃப் பப்ளிஷிங் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு. இது வந்து 21 days கண்டினியூஸாக வந்து புக் ரீடிங் சேலஞ்சு. அந்த சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால இந்த அவார்ட் வந்து கிடைச்சிது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ செல்ஃப் ரிவார்டிங் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல, நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணி அதுக்கு நம்மளே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிற மாதிரி. அது மாதிரி தான் இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் ரீடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். திருக்குறள் வந்து இது வந்து என் பையன் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த வெரி ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீகேஜி அனுப்புவோம்ல, அப்போது வந்து நான் அவனுக்கு வாங்கி கொடுத்து கிஃப்ட் பண்ணது. ரீட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டால் ஸ்கூலில் வந்து அந்த 10 திருக்குறள் இருக்கும்ல, 10 to 20 இருக்கும் நமக்கு தமிழ் புக்ஸ்லேயே. ஸோ அது வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணுவார். இதில் வந்து அவன் வந்து மீனிங் கொஞ்சம் பார்த்துப்பான். இதில் மீனிங்கோடு இருக்கிறதுனால இதுலேயே நீ வந்து டெஃபினேஷன் மீனிங் எல்லாம் பார்த்துக்கோன்னு சொன்னான். ஸோ அது ரெஃபரன்ஸ் புக் மாதிரி இதை யூஸ் பண்ணி கொடுப்பான். ஓகே, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பழைய கேலண்டர் கவர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரி பேக் பண்ணும்போது யூஸ் ஆகும்.
இந்த செட் ஆஃப் புக்ஸோட ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். லைட்டாக டஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எப்போ அடுத்து அன்பேக் பண்ணுவோன்னு தெரியாதுல்ல, அதனால தான். நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இந்த புக் வந்து ஃபேமஸாக இருக்குது. நான் காலேஜுக்கு ட்ரைனிங்க்கெல்லாம் போகும்போது புக்ஸ் படிப்பீங்களா, இந்த புக் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. டைரி ஆஃப் எ யங் கேர்ள் பை ஆன் ஃப்ராங்க். நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ புக் வச்சுருக்கீங்களே, படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கொஷனும் தான் நிறைய பேருக்கு வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக் ரீடிங்கும் புக் கலெக்ஷனும் டிஃப்ரெண்ட் ஹாபி அப்படிங்கிறத நான் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருப்பேன். முதல்ல எடுத்தோடனே புக் ரீடிங் அப்படின்னு எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஆத்தர்ஸ், ரொம்ப ஹைஃபையான புக்ஸ் அந்த மாதிரி தான் படிக்க ஆரம்பித்தேன் நான். அது மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு புக் ரீடராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஷார்ட் ஸ்டோரியிலே வந்து உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி பிடிச்சிருக்கா, த்ரில்லர் புக் பிடிச்சிருக்கா, அதெல்லாம் வந்து அதில் தான் தெரியும் த்ரில்லர் ஸ்டோரிஸ் எது மாதிரி பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் ஆட்டோபயோகிராஃபி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க ஷார்ட் ஸ்டோரிஸ்ன்னு இல்லாமல் பெரிய பெரிய ஆத்தர்ஸ், தமிழ் ஆத்தர்ஸோட ஷார்ட் ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரே புக்லேயே 10 கதை 5 கதை வரும்ல, அது மாதிரி. நான் வந்து அப்போது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்புறமேட்டுக்கு ஒரு ரியலைஸ் பண்ணேன், ஒரு 10 புக்கு வாங்கினோன்னே ரியலைஸ் பண்ணேன், நம்ம படிக்கிறோமா ஏன் புக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் படிக்க ஆரம்பிச்சு அப்படியே இட்ஸ் லைக் இந்த ஷெல்ஃபில் இருக்கிறதுல ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% கண்டிப்பாக படித்தது தான். ஏன்னா நம்பலாம் நீங்கள். இந்த ஸ்கூலில் நான் டீட்டெயில் புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் பத்திரமா வச்சுருக்கேன் இன்னுமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச 12th நைட் இந்த புக்கு, ஸ்கார்லட் பிம்பனல், அதுக்கப்புறம் சைலாஸ் மேனர். இதெல்லாம் வந்து எனக்கு பிகாஸ் ஆஃப் மை இங்கிலீஷ் டீச்சர், ஐ எம் ஸோ ப்ரவுட் டு ஹாவ் ஹர். ஆலிவர் ட்விஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள். இந்த மாதிரி புக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ், புக்ஸோட அந்த கோட்ஸு, சம்டைம்ஸ் வந்து புக் ரீட் பண்ண அந்த வாங்கின அந்த மெமரிஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வருது. முக்கியமாக வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின கலெக்ஷன்ஸ் வந்து ஷிட்னி ஷெல்டனோடது. ஸோ நான் தான் சொன்னேன்ல, ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்படியே ஹைஃபை ஆத்தர்ஸ் தான் போனது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதர் சைட் ஆஃப் மீ ஷிட்னி ஷெல்டனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரும். ஒரு சாப்டர்லேயும் அவர் வந்து அடிஷ்னலாக கேரக்டர்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். இது வந்து அவரோட லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் வந்து மாஸ்டர் ஆஃப் த கேம், டெட்லைன், இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நான் நைட் ஷிஃப்ட் போவேன்னா, ஸோ கால்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற டைமில், கால்ஸ் இல்லாத டைமில், அப்புறம் நான் வந்து ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த டைம்லலாம் புக்ஸ் கேரி பண்ணிட்டு போவேன். ஸோ என்னோடய மேனேஜர் பார்த்துட்டு, ஓ ஷிட்னி ஷெல்டன் அப்படின்னு ஒரு மாதிரி இதாக சொல்லுவாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பர்சனலாக சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவர் சொன்ன விஷயம், ஷிட்னி ஷெல்டன் வந்து ரீட் பண்ணாத, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற, அது கூட ரீசனாக இருக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து அது தப்பாக தோணலை, அவர் வந்து தப்பாக அட்வைஸ் பண்ணல. பட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக மாறுறதுக்கு இந்த மாதிரி. ஏன்னா ஷெல்டனோட எல்லா புக்லேயும் பார்த்தீங்கன்னா விமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஸ்ட்ராங்காக நான் எப்படி சொல்கிறேன், டாமினேட்டட்னு கிடையாது,
அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஒரு ப்ரோட்டகானிஸ்ட் கேரக்டராகவும் இருப்பாங்க, முக்கியமாக விமன்ங்கிறது. ஸோ அதனால அவர் மீன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது வந்து அதனால் எனக்கு இந்த புக்ஸ்லாம் ரொம்ப ஃபேவரட். என்னோட புக்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிட்டேன், தமிழ் புக்ஸ் எல்லாமே. ஆக்சுவலி லாஸ்ட் இயரில் கொஞ்சம் தமிழ் புக்ஸ் நிறையா வாங்கியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எப்போவுமே தமிழ் புக் வந்து உடனே ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்துடுறீங்க. தமிழ் புக் ரீட் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவேன், பட் தமிழுக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஒரு 2 பேஜ்லேயே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓகே புக்கு மூடி வச்சுருவோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான புக் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் படித்ததே ரொம்ப கம்மி தான் தமிழ் புக்ஸில். ஸோ பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, இதெல்லாம் நிறையா படிச்சிருக்கேன் நான். அப்புறம் சுஜாதா நாவல்கள் ஆப்வியஸ்லி. ஸோ என்ன கருவாச்சி காவியம் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு அணிலாடும் ஒன்று, ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து 2 டேஸ்லேயே முடித்தேன். அண்ட் ஈவன் நியூ ஆத்தர் புக், தமிழ் புக்லாம் கூட ட்ரை பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு, சின்ன சின்ன புக்ஸு. ஸோ ஐ திங்க் தமிழ் கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு நானே என்னை வந்து நினச்சிக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தமிழ் புக்ஸ் ஆட் ஆகிருக்குது, சின்ன சின்ன புக்ஸாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி அதுலேயும் இம்ப்ரூவைஸ் பண்ணிடணும். அணிலாடும் ஒன்றுன்னு சொன்ன உடனே வந்து எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, அவரோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமாரோட அப்பா வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தப்போ கூட அவங்க வீட்டில் வந்து புக்ஸுக்கு பஞ்சமே இல்லையா. ஸோ வந்து புக்ஸை வந்து எல்லாத்தையும் விற்றா கூட புக்ஸை வந்து விற்காமல் அந்த அளவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து புக்ஸ் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் காட்டின ஒருத்தராக வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பார் முத்துக்குமார். ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், வீட்டில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டியில் இருந்தது. அப்புறமேட்டுக்கு இப்போ எவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. இன்னும் என் பையனோட செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் புக், ஹியூமன் பாடி என்சைக்ளோபீடியா. ஸோ இது மாதிரி புக் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நைஸ் ஃபீல். என் பையன் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த தெனாலிராமன் ஸ்டோரிஸ், நன்னெறி கதைகள், இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ், கலரிங் புக், answers to everything, why, something like National Geographic for kids. Oh, okay. இது எங்கே வாங்கினே மறந்துச்சு, இப்போ தான் ஞாபகம். இது அந்த ஹியூமன் பாடி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு நாலேஜ் பேக்கேஜ் மாதிரி சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் வாங்கினேன். முக்கால்வாசி அவனுக்கு வந்து ஸ்டோரி புக் இருக்கும், இந்த ரஸ்கின் பாண்டோட ஸ்டோரிஸ், ஹெய்டி, ரெப்பன்சல், இதெல்லாம் சின்ன பிள்ளைகளையும் படித்தது அவர். 365 Amazing Answers. இது எப்போவாது தான் ரீட் பண்ணியிருக்கான் இந்த நாலேஜ் பேஸ் புக்கெல்லாம். இந்த வேர்ட் பவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஹார்ட்விக்கு. இந்த பசில்ஸ் மாதிரி கரெக்டாக வேர்ட் கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி புக் இது ரொம்ப பிடிக்கும். ஒரு புக் ஃபேரில் வாங்கினோம் சில புக்ஸ் எல்லாம். ஜென்ரல் அந்த பாக்ஸில் டம்ப் பண்ணிவிட்டு ஐ திங்க் தட்ஸ் லாக் த பாக்ஸ். லாக் த பாக்ஸ். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நான் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே வந்து என்னென்னா ஒரு பாக்ஸும் ஒரு சைஸில் இருக்கும். அதே மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டு. நம்ம எவ்வளோ புக்ஸ் வேணால் அந்த பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கலாம். பாக்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு சைஸ் ஆஃப் பாக்ஸ். ஸோ இன்னொரு சைஸ் ஆஃப் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சைஸுக்கும் வெரி ஃப்ரம் 1000 to 3000 4000 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ புக்ஸ் வேணால் உள்ளே வச்சுக்கலாம். அது மாதிரி எவ்வளோ புக்ஸ்னால் மேக்ஸிமம் அதில் வந்து
நம்ம எடுக்கிற புக் சைஸ் பொறுத்து இல்லை. ஸோ ஒரு பாக்ஸில் ஃபிட் ஆகணும்னா எடுக்கிற புக் சைஸ் பொறுத்து இல்லை. அதுதான் பிரெயின் கேம் புக்ஸு இதெல்லாம் வந்து நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவருக்கு வாங்கி படிக்க வைக்கல. கிராஸ்வேர்ட் சேலஞ்ச் இதெல்லாம் வந்து என்னன்னா அவனை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து கிராஸ்வேர்ட் பசில் ட்ராயிங் இதெல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பேசுகிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்களா, ஸோ நான் வந்து தனியாக உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். மேபி அதனால அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததா அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் நான் வந்து பசில் இந்த மாதிரி ரிலேட்டடாக அவனை ஃபோர்ஸ் பண்ணதில்லை. மீன்ஸ் ஸ்பெல்பி இதெல்லாம் வந்து அவனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணுறாமா அப்படின்னு பண்ணுற விஷயம் தான். ஆனால் லைட்டாக ப்ரௌடாக இருக்கும் ஒரு மதராக. சேச்சா நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் பண்ணது பேருக்காக தெரியும். மேக்ஸ் கிளவர் இதெல்லாம் நல்லா பண்ணுவான், சூப்பர். இது வந்து பேபியாக இருக்கும்போது டெஸ்பிகபிளில் வரும்ல இந்த புக்கு, அதுதான் என்னோடய சிஸ்டர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. காமிக் புக் மாதிரி இருக்கும் சிலது, இன்னும் பெருசாக போட்டு பசங்க தான் அந்த மாதிரி தான் ரீட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு ஸ்டோரி புக் சைட் வரல. ரஸ்கின் பாண்டோட ட்ரெயின் ஜெர்னியா சம்திங் அந்த புக்கு ஒன்று ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அது கொஞ்சம் நான் அதான் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவன் இன்னும் அது செட் ஆகலை அவனுக்கு. டேக் டைம் ஃபார் ஹிம் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் புக்கு படி அப்படின்லாம். ஏன்னா நான் படிக்கிறேன்ல, அதை பார்த்துட்டே அவனே வந்து அவனும் போய் ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவான். பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி புக்கு, செடி எப்படி வளருது, கேக் எப்படி செய்யலாம், இதெல்லாம் அவனாக தான் சூஸ் பண்ணான் புக் ஃபேர்லேருந்து. நம்ம பண்ணுறதை பார்த்து குழந்தைங்க பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் ரிஃப்ளெக்ஷன். நான் வந்து அதுதான் நினச்சிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் புக் எடுத்து உட்காந்துட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனே எடுத்துகிட்டு வந்துட்டு அவனும் ஏதாவது ஒரு புக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக் அது ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சுவான். ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு 2-3 மாதம் பாட்டு கிளாஸ்லாம் போனான். ஸோ பாட்டு கிளாஸோட புக்கு இது. ஃபேன் போட்டால் ஆடியோ இருக்காது, மைக்கும் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஜஸ்ட் ட்ரெயின் வித்தவுட் ஃபேன் பயங்கர இதை பார்த்தாலே எனக்கு தெரியும். எல்லார் வீட்லேயும் யூஸே ஆகலாட்டினாலும் ஒரு புக்கு இருக்குங்க. அந்த புக்கு தான் இது. இது எப்பயோ வாங்கினது, கவர் கூட பிரிக்கலை. ஸ்டில் லைக் கவர் கூட பிரிக்கலை. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. சின்ன பிள்ளைல புக்கு படி அப்படின்னா போய் டிக்ஷனரி படிக்கலாம் சொல்லி கொடுமைப்படுத்திட்டாங்க தெரியுமா. எங்கள் வீட்டிலலாம் டிக்ஷனரியை போய் படிக்கணுமா அப்படின்னு வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது புரியுது. பாவையில் எப்படி ஏமாத்திருந்தீங்க. பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ், 101 ஸ்டோரிஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கிட்ஸுக்கெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இவ்வளோதான் ஒரு ஸ்டோரி. ஸோ அவங்க இந்த மாதிரி புக்ஸ்லாம் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே புரியும். அண்ட் ஒரு ஸ்கூலில் போய் கதை சொல்லுங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதை சொல்லும் போது வந்து அவங்களுக்கு நிறையா இது மாதிரி நரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன ஸ்டோரி, மாரல் ஸ்டோரி மாதிரி இருக்கும் இங்கிலீஷில். தமிழ்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி புக்ஸ் இருக்கும். என் பையன் தமிழ்னா தலை தெறிக்க ஓடுறான், ஏன்னு தெரியல. அவரோட ஃபேவரெட் ட்ரெயின்னா உயிர். ஐயோ எங்கே போனாலும் ட்ரெயினில் போகலாமா, ட்ரெயின் தான். அதான் சொன்னேன், ரஸ்கின் பாண்டோட அந்த ட்ரெயின் ஜெர்னிங்கிற புக்கு ட்ரெயின் போட்டிருக்கனால தான் வாங்கி படிக்க ஆரம்பித்தான். இதுவும் ஜேம்ஸ் அண்ட் டாபிங்கிறது, இதுவும் வந்து ட்ரெயின் போட்டிருக்கு. அதுவும் தாமஸ் ட்ரெயின் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தான். அவரோட சேனலில் இருக்குது அந்த வீடியோ. இது மூவிலாம் சின்ன பிள்ளைங்க நானும் அவனும் உட்காந்து டிவியில் பார்ப்போம். கார்ஸ். ஓகே, ரிடில்ஸ். பசில்ஸ், ரிடில்ஸ். அவ்வளோதான்.
ஓகே, கொஞ்சம் புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுவேன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. அதுக்குன்னு ஒரு அந்த மூட் செட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு வீடுலாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதர் திங்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இந்த புக்கை வந்து நம்ம இது பண்ணோம். அதுவும் நான் கண்டிப்பாக திரும்பி வேக்யூம் போடணும். பிகாஸ் நான் உள்ளே வச்சுட்டு எடுக்கிறனால டஸ்ட் மறுபடியும் வரும். அதனால நான் கொஞ்சம் புக்ஸை வந்து இப்போதைக்கு இம்மீடியட்டாக படித்து முடிச்சுட்டு ரிவ்யூக்காக எடுத்து வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் டைம் இருக்கும்போது ரிவ்யூ மட்டும் பண்ணிடலாம்ல. ஸோ அந்த புக்ஸு ப்ளஸ் 2-3 ஆன்கோயிங் படிச்சுட்டு இருக்கிற புக்கு வந்து எடுத்து வெளியில் தனியாக வச்சுருக்கேன். ஸோ தட் இதை வந்து நான் தேட தேவையில்லை இந்த புக்கில் இருந்து. அவ்வளோதான். டைரிஸ் ஆல் டன். புக்ஷன் ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் இதுலேயே போட்டுருவோம். ஓகே மக்களே, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மினி பேக்கிங் விலாக் மாதிரி உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும். அண்ட் சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் அடுக்கும்போது வந்து பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல, சில விஷயங்கள்லாம் செய்யும்போது அப்போ வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால உங்கள் எல்லாருக்கூடையும் நான் பேசிக்கிட்டே இந்த வேலையை முடிச்சுட்டேன். அண்ட் இப்போ தான் என்னோடய சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸும் இருக்குது, ஷார்ட்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பிராண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், இன்டர்வியூஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளோட இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நானும் அதுக்கும் ட்ராவல் பண்ணுற வ்ளாக்ஸ் இருக்குது. ஸோ மிக்சட் கண்டென்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எது ப்ரிஃபரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.